அப்படியே இன்னைக்கு அட்லி அவர்களை பற்றி இந்த கேள்வி கேட்காம நான் ஜவான் ஒரு படம் கொடுத்துட்டு அங்கே பாலிவுட்டே கலக்கிட்டு இருக்காருமே சார். சம்பள வயசாகவும் அடுத்த படங்களாக சம்பளத்தை விட்டுருங்க. சம்பளம் என்பது வந்து கமென்சரேட் டு த ஒர்க் யூ டன். அதாவது சொல்லுவாங்க த மணி இஸ் அ அவுட்புட் ஆஃப் டூயிங் அ குட் ஒர்க். ஓகேங்களா? உங்களுக்கு மணி வரலைன்னா நீங்கள் வந்து உங்கள் ஒர்க் வந்து நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு தோல்வி அடைஞ்சிங்க வச்சிங்களேன், ஒரே தான். த மணி இஸ் ப்ரொபோர்ஷனேட் டு த குட் ஒர்க் யூ டன். ஓகே, இப்போ அவரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல ஒர்க் பண்ணதோடு தான் இவ்வளோ பெரிய சம்பளங்கள் வருது. அடுத்தடுத்த கட்டமாக அவருக்கு அவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க. அதனால் அந்த சம்பளத்துக்கே போவேனா. ஸோ வெற்றியை பாருங்கள். இவ்வளோ பெரிய வெற்றி ஒரு தமிழ்லேருந்து போன ஒரு இயக்குனர் அவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி 6 நாட்களில் 600 கோடி தாண்டி கிராஸ் வசூல் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைட். இப்படி போச்சுன்னா 10 நாட்களில் 1000 கோடி அப்படி பண்ணாது. அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸில் இந்த படம் வந்து 1000 கோடி கண்டிப்பாக தொட்டுரும். ஸோ அந்தளவு பெரிய வெற்றி வந்து அட்லி கொடுத்துருக்காருன்னா இதோட என்ன வாழ்த்து சொல்கிறது இருக்குது? எல்லாமே வாழ்த்து சொல்லணும்ல. ஏன்னா ஒரு தமிழ் இயக்குனர் இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்காருன்னா வாழ்த்து சொல்லாமல் இருந்தீங்கன்னா அதோட என்ன சொல்ல வன்மம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ பெரிய